கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சூரத் நிசாவுடைய ஒரு வசனம், வமை யுஷாக்கிர் ரசூல் மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா. இஜ்மாஉஸ் ஸஹாபா, சஹாபாக்கள் புரிந்த அடிப்படையில் தான் மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டால்தான் நேர்வழி என்பதற்கு மிகப்பெரிய இன்னொரு ஆதாரம். வமை யுஷாக்கிர் ரசூல் மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, இதுதான் நேர்வழி என்று தனக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் யார் இந்த தூதருக்கு முரண்படுகிறார்களோ, மூமின்கள் செல்லாத பாதையில் யார் செல்கின்றார்களோ, அவர்கள் செல்கின்ற பாதையிலே அவர்களை செல்லவிட்டு நரகத்திலே நாம் நுழைவிப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, மன்ஹஜ் ஸலஃபை ஏற்க மாட்டோம், சஹாபாக்களின் புரிதலை ஏற்க மாட்டோம் என்று யார் சொல்வார்களோ அவர்கள் மடையர்கள். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்கின்றான். எங்கு சொல்கின்றான்? சூரத்துல் பக்கரால சொல்கின்றான். وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ أَلَا إِنَّهُمْ هُمُ السُّفَهَاءُ. அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு சொல்லப்பட்டால் ஆமினு கமா ஆமன நாஸ், இந்த மக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், சஹாபாக்கள் ஈமான் கொண்டது யாரு? இந்த வசனம் இறங்கும் போது மூமின்களாக இருந்தவர்கள் யார்? சஹாபாக்கள். அப்படிதானா இல்லையா? அப்ப இந்த மக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா, மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்வதா என்று சஹாபாக்களை முட்டாளாக்கியவர்கள் முனாஃபிக்குகள். இப்ப சொல்லுங்க, மன்ஹஜ் ஸலஃப், இதை விட உங்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் என்ன வேண்டும்? நிறைய இருக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்களே. அப்ப குர்ஆன் சுன்னா அதுதான் மார்க்கத்தின் அடிப்படை, அதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் யார் புரிந்த அடிப்படையில் புரிந்து கொள்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருல் கர்னி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், நூற்றாண்டுகளிலே சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டை சார்ந்தவர்கள். யாரு? சஹாபாக்கள். யாரு? சஹாபாக்கள். அதற்கு அடுத்த நூற்றாண்டு யாரு? தாபீன்கள். அதற்கு அடுத்த நூற்றாண்டு யாரு? தபவு தாபீன்கள். இந்த 3 நூற்றாண்டிலும் வாழ்ந்த இவர்கள் தான் சலஃபுகள் என்று சொல்லப்படும். இவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இருக்கின்றது. முதலாவது, அவர்களுடைய வாழ்க்கை சுத்தமானது. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை சுத்தமானது. அதுக்காக இஸ்லாத்துக்கு முன்னால் அவங்க செய்த தவறுகளை அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களிடத்திலே நிகழ்ந்த தவறுகளை ஆதாரமாக எடுத்து காட்டக்கூடாது. புரியுதா இல்லையா? அல்லாஹ் தஆலா மக்கத்து காவிர்களுக்கு குர்ஆனை இறக்கி வச்சேன்னு சொல்லக்கூடிய ஹுக்மன் அரபியன், உங்களுக்கு அரபு மொழியில இறக்கி வச்சது நீங்க விளங்கத்தான்றான். அரபு மொழியில இறக்கி வச்சதே நீங்க விளங்கத்தான் சொல்றான். அவ்வளவுதான். விளக்கத்துக்கு மொழி தெளிவு இருந்தால் மாத்திரம் என்னது போதுமானது. நிறைய செய்திகள் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். இதை தவிர நபித்தோ ஒரு நபியுடைய ஒரு சஹாபியுடைய விளக்கத்தை ஊடகமா வைங்கன்னு சொல்லி எங்கே இல்லை. இப்போ ஒரு உதாரணம், ஒரு சட்ட பிரச்சனை ஆய்வு செய்கிறோம். ஒரு அதாவது என்னது, பெண்களை தொட்டால் உதவ முடியுமா இல்லையா? ரைட். இப்போ இந்த சட்ட பிரச்சனை ஆய்வு செய்யக்குள்ள நான் வந்து குர்ஆன்ல சொன்னால பார்க்குறேன், நேரடியாக இந்த செய்தி சொல்லப்படலைன்னு வைங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்படலைன்னு வைங்க. அப்படி சொல்லப்படாத நேரத்தில் இது சரியா அது சரியா நான் முடிவெடுக்கல பார்க்குற ஒரு சஹாபி என்ன செஞ்சுக்கிறாரு, முறியும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. முறியும் என்று சொன்ன உடனேயே நான் முடியாதுன்னு முடிவெடுத்தாலும் அந்த சஹாபி முறியும் என்று முடிவெடுத்துக்கிறாரு. நேரடியாக விளங்க முடியாத விஷயத்தை மறைமுகமாக தான் 2-3 ஆதாரங்களை வச்சு விளங்க வேண்டிய விஷயத்துல எனக்கு ஒரு மாற்று கருத்து வருது, சஹாபிக்கு ஒரு மாற்று கருத்து வருது. அதை ஃபாலோ பண்ணா தான் சலபியான்னு சொன்னா அது பிழையே பிழை. இமாம் ஷாஃபி சொன்னது போன்று குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நீங்க தேடி பார்த்தீங்க என்று சொன்னால், குர்ஆன்லயும் சுன்னாலையும் நேரடியாக சொல்லப்பட்ட செய்திக்கோ மறைமுகமாக சொல்லப்பட்ட செய்திக்கோ எதிலும் ஒரு நபித்தோழருடைய கருத்தை முற்படுத்துவது போன்ற எந்த ஆதாரமும் இல்லை. அதுதான் நேர்மையா யாருக்கு முடிவு வரலாம். குர்ஆன்ல நீங்க எடுத்தாலும் சரி, ஹதீஸ்ல எடுத்தாலும் சரி, யாரும் தெளிவான ஆதாரங்கள் அதற்கு முன்வைக்கவே இல்லை. இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌசியா அவர்கள் இலாமுல் முவக்கின் என்ற நூல்ல 46 ஆதாரம் வைக்கிறார். 46 ஆதாரங்கள் வைக்கிறார். 48 47 நினைக்கிறேன். 48மே நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து இதுல ஆதாரமே இல்ல, சிறப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பின்பற்றுதல் என்றதுக்குரிய எனது ஆதாரங்கள் அதில் இல்லை. அவர்கள் எங்களை விட எவ்வளவு அறிவுல எல்லா விஷயத்திலும் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் பின்பற்றுதல் என்பதற்குரிய ஆதாரங்கள் அதில் இல்லை. அதனால நியாயங்கள் இருந்தாலும்
அவங்க தான் முற்படுத்த விளக்கத்தில் கூட உள்ளவர்கள் நெருக்கமானவர்கள் என்றிருந்தாலும் குர்ஆன் சுன்னால நேரடியாக சொல்லப்படாது விட்டாலும் அவர்களை முற்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எங்கிருந்து வரணும் ஓர்டர்? குர்ஆன்ல இருந்து ஓர்டர் வரணும். எங்களுக்கு எங்கிருந்து ஓர்டர் வரணும்? ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்து ஓர்டர் வரணும். அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்க போற கேள்வி அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நீங்க கேட்டீங்களா இல்லையான்றதான் கேள்வி. சொல்லாத ஏன் செஞ்சீங்கன்றதான் எங்கள்கிட்ட கேள்வி. அதனால அவர்களை நம்ம பின்பற்றுவதற்கு, அதாவது இந்த மாதிரி நேரடியாக சொல்லப்படாத விஷயங்களில் எமது கூட்டை விட அவருடைய கூற்றை முற்படுத்தி அதுதான் சரி இது வானா என்று முற்படுத்துவதற்கோ அதை நிர்பந்திப்பதற்கோ நேரடியான எந்த ஆதாரத்தையும் காண முடியாது. சில பொழுதுகளில் அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்கப்பட்ட மாதிரி கேள்வி இதுலயும் கேட்கலாம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ருக்கு செய்தா என்ன செய்வாங்க? கையை எப்படி வச்சு இதுல வைப்பாங்க. இதான் அவருடைய ருக்கு, இப்படி வைக்க மாட்டார். பக்கத்துல அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு பக்கத்து ஒரு புகாரில் வர செய்தி, பக்கத்துல ஒருவர் என்ன செய்யறாரு, இப்படி வைக்கிறார், எடுங்கன்றார். இப்படித்தான் ரசூலுல்லாஹ் வச்சாங்கன்றார். ஆரம்பத்துல தத்பீக் அப்படித்தான் இருந்தது, ஒரு அதை மாற்றப்பட்ட செய்தி. ஆனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவனுக்கு தெரியவில்லை. மிக சிறந்த நபித்தோட ரசூலுல்லாஹ்களோட நிறைய வாழ்ந்தவர். அவர் அது மாற்றப்பட்டதுன்னு ஏத்துக்கவே இல்லை. இப்ப எங்களுக்கு கேள்வி வரும், அவர் அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தொழலையா? ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு மிச்சம் இருக்கலையா? ஒரு தொழுகையா ரசூலுல்லாஹ் மாற்றப்பட்ட ஒரு தொலை கிடைக்கலையா? அவர் ஒரு தொழுகையோட விஷயத்தை அவர் தெரியாம இருக்கிறார் என்று கேள்வி வரும். அன்புள்ள சகோதரர், நம்மளுக்கு அந்த முடிவு காண முடியாது. நம்ம இப்ப அப்படித்தான் செய்வோம். ஏன்னா ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்குது. அதே நேரத்துல ஒரு விஷயம் அதல்ல, இது அதுக்குரிய மசாலா. நான் உதாரணம் காட்டினதுக்கு இது நேரடியா வராத செய்தி உள்ள மசாலா இல்ல. உதாரணம் காட்டுறதுக்குன்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எங்களுக்கு அந்த கேள்வி எல்லாம் உண்டாகுது. தெரியாம இருக்க வாய்ப்பில்லையே அப்படி என்ற ஒரு கேள்வி உண்டாது. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரடியாக நடக்குது. அம்மார் பின் யாசிர் அவங்களோட நடந்த சம்பவம் மறந்துட்டார், அவரோட நடந்ததை மறந்துட்டார். அப்ப இப்படியான வாய்ப்புகள் நபித்தோழர்களுக்கு இருக்கிறது. மாற்று கருத்து கொள்றது, தெரியாம ஒன்று விஷயத்தை மறந்துடுறது, இது போன்ற ரீசன்கள் இருப்பதனாலையும், அது மாத்திரமல்ல குர்ஆன்லையும் சுன்னால எங்களுக்கு ஓர்டர் ஒன்று வரல. மிக மிஞ்சி போனா 2 செய்திகளை முன்வைப்பார்கள். ஒன்று அல் முஹாஜிரூன் அதாவது அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின், அதாவது யாரெல்லாம் அவர்களோட இந்த நபித்தோர்களை பின்பற்றுகிறார்களோ, முஹாஜிர் அன்சார்களை பின்பற்றுகிறார்களோ, இஹ்சானோடு பின்பற்றுகிறார்கள் செய்தியை முன்வைப்பார்கள். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டினேன். இஹ்சானோடு பின்பற்றுவதில் நபித்தோழர்களும் வராங்க. நபித்தோழர்கள் இஹ்சானோட பின்பற்றிக்கிறாங்க. காலித் இப்னு வலீத் முஹாஜிர்களை பின்பற்றணும். அதனால அந்த செய்தி எங்களுக்கு ஒரு ஆதாரம் அல்ல. அதிலே பின்பற்றுதல் என்றது என்ன? அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கின்றாங்க. எவங்க பின்னால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொல்லி முறையாக இஸ்லாத்துக்குள்ள வராங்களோ அவங்கள பின்பற்றினாங்க. ஆனா இஹ்சானோட பின்பற்றணும். நபித்தோழர்களை குறை சொல்லாம, அவர்களை கிண்டல் செய்யாம அப்படி பின்பற்றணும். அதுல தெளிவான ஒரு ஆதாரம் அதுல இல்லை. அதே போல என்னது அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியின், ஏண்ட சுன்னத்தும் குலஃபாஇர் ராஷிதீன்கள் மஹ்தியுடைய குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியினுடைய சுன்னத்துகளை பின்பற்றுங்கன்னு வரும். இதுலயும் அவங்கெல்லாம் 4 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை, அதாவது நேரடியா சொல்லப்படாத ஒரு விஷயத்துல செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அதுதான் ஹக்காக இருக்கும் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. அவருடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் என்ற செய்தி இருக்குதானே தெளிவாக உங்களுக்கு விளங்கலாம். ரசூலுல்லாஹ்வோட காலத்துக்கு பின்னால ஆட்சி முறைகளில் சில வழிமுறைகள் அவங்கள்ட்ட கிடைக்குது. விளங்கிட்டா? அந்த வழிமுறை ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்தை பின்பற்றி அவருடைய சுன்னத்தை பின்பற்றுவதுன்னா அதுதான் ஆட்சி முறைகள். சில வழிமுறைகள் அவருடைய ஆட்சியால கிடைக்கிறது. அபூபக்கர் வேற, உமர் வேற, உஸ்மான் வேற, அலி ரலியல்லாஹு வேற, ஒன்னும் வித்தியாசமான வழிமுறைகள் எங்களுக்கு கிடைக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுக்கு உத்தரவாதம் அளிச்சுட்டு போறாங்க. மின்ஹாஜுன் நபுவா, நபித்துவத்தின் அடிப்படையில் தான் நம்மளோட கிலாபத் இருக்கும் அப்படின்றாங்க. நபித்துவத்தின் அடிப்படையில் நம்மளோட கிலாபத் இருக்கும் இன்னொரு செய்தியில. எனவே அதை பின்பற்றுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே கலீஃபாவாக கிலாபத்துக்குள்ள வாரவங்க அதை ஃபாலோ பண்ணணும் என்ற செய்தியை தவிர மற்ற நபித்தோழர்களை எல்லாம் இதுல பின்பற்றுங்கிறதுக்கு எந்த விதமான செய்தியும் இல்லை. அப்படியே பின்பற்றுங்கன்னு வந்தால் 4 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி மசாலாவாக இருக்கணும். 4 பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்த ஒரு மசாலாவை காட்டவே இயலாது. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, ஆதாரமாக முன்வைக்கப்படுகின்ற இந்த செய்தியும் வலுவானதும் அல்ல, அதில் அந்த கருத்தும் இல்லை. கூடுதலா சிறப்பு என்கின்ற செய்திகளை தான் என்ன செய்கிறார்கள், முன்வைக்கிறார்கள். எனவே நேரடியான மசாலாவோ மறைமுகமான மசாலாவிலேயோ இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்வது போன்று, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் கருத்திலையும் இருப்பது போன்று, இன்னும் இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய உள்ளவர்களும் மறைமுகமான நேரடியாக சொல்லப்படாத மசாலாக்களிலும் குர்ஆன் சுன்னால வரவில்லை, நேரடியாக வரவில்லை என்றாலும் நமது இஜ்திஹாத், நம்ம முயற்சி, அவர்கள் கருத்துக்களை ஆய்வு செய்யலாம். நமது இஜ்திஹாத் செய்து நம்மளுக்கு தெளிவான ஒரு முடிவு வழங்குமாக இருந்தால் அந்த முடிவைத்தான் நம்ம பின்பற்றணுமே ஒழிய அவர்களுடைய முடிவை பின்பற்ற வேண்டும் என்று யாரையும் நிர்பந்திக்க முடியாது. இந்த முடிவு தான் சரியானது. அதற்கு காரணம் குர்ஆன் சுன்னா அனைவரும் விளங்குகின்ற அமைப்பில் எங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, குர்ஆன் சுன்னாவில் நேரடியாக எந்த ஒரு இடத்திலும் நபித்தோழர்களை இந்த மாதிரி விஷயங்களில் பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படவில்லை என்பதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணம். அன்புள்ள சகோதரர்களே, இதுல அடுத்து இப்ப இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இவர் ஒரு சலஃபி அறிஞர் தான், சலஃபி ஆலிம் தான்.
மக்களிடத்துல ஒரு அறியப்பட்டவர் தான். அப்ப அவரு என்ன சொல்றாரு, நபித்தோழர்களை பின்பற்றுவது என்பது நபித்தோழர்களுடைய கருத்தை தான் முன்னுரிமைப்படுத்த வேண்டும், அவர்களுடைய கருத்தை தான் ஏற்க வேண்டும், நமக்கு ஒரு விளக்கம் வந்தாலும் அதை விட்டுவிட வேண்டும் என்பது சலஃபி மன்ஹஜே இல்லை, அது சலஃபி கொள்கையே இல்லை என்று சொல்லிவிட்டு, ஏன் இப்படி சொல்றோம்னா, அல்லாஹ் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டியா அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டியா, நான் சொன்னதை செஞ்சியான்னு தான் கேட்பானே தவிர, நான் சொல்லாததை நீ செஞ்சேன்னு தான் கேட்பானே தவிர, இந்த நபித்தோழரை நீ ஏன் பின்பற்றல அப்படின்னு அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்க போறது இல்லை. அல்லாஹ் நம்ம இடத்துல சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எதுலையுமே, திருமறை குர்ஆனிலேயோ ஹதீஸ்கள் எதுலையுமே ஒரு நபித்தோழருடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு நபித்தோழருடைய விளக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எந்த இடத்திலேயுமே இல்லை. ஒரு நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர் அதையும் பதிவு செய்கிறார். ஒரு நேர்மையாக அணுகக்கூடியவர்கள், ஒரு நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள், திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் நேர்மையான முறையில் அணுகக்கூடியவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடியது என்னவென்றால், இந்த நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, இதுதான் நேர்மையான பார்வை அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்கிறார். கூடுதலா சொல்றாரு, இப்னுல் கையும் அவர்கள் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று 48 ஆதாரங்களை சொல்றார். ஆனா அந்த 48 ஆதாரங்களையும் மற்ற அறிஞர்கள் மறுக்கிறார்கள். இது நபித்தோழர்களை பின்பற்றுவதற்கான ஆதாரங்கள் இல்ல, இது நபித்தோழர்களுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய ஆதாரங்கள் தான். இன்னைக்கு நபித்தோழர்களை பின்பற்றணும்னு சொல்றாங்களே, அவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. நபித்தோழர்களுடைய சிறப்புகள் பற்றிய ஆதாரங்களை எல்லாம் சொல்லிட்டு, ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள், இது போன்ற நபித்தோழர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமான ஆதாரங்களை சொல்லிட்டு நபித்தோழரை பின்பற்றணும் அப்படிம்பாங்க. அப்ப அது மாதிரி தான் இப்னுல் கையுமோ முன் வச்சிருக்கிறார். 48 ஆதாரம் சொல்றாராம். அந்த 48 ஆதாரத்துல எதுவுமே நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் கட்டளையிடாத, அல்லாஹுடைய தூதரவர்கள் கட்டளையிடாமல் கொள்கை விஷயமாக இருக்கும் பொழுது, வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று இருக்கும் பொழுது, அல்லாஹ் ரசூலை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று இருக்கும் பொழுது, நபித்தோழர்களை பின்பற்றுறது, அவர்களுடைய கருத்துக்களை முன்னுரிமை வழங்கணுங்கிறத நம்ம எங்கிருந்து எடுக்க முடியும்? அல்லாஹ் நாளைக்கு நம்ம விசாரிக்க மாட்டானா? நான் சொன்னதை செஞ்சியா, நான் சொன்னதை ஏன் விட்டு அப்படிங்கிறது தானே கேட்பான். இந்த நபித்தோழர் செஞ்சதை ஏன் விட்டோன்னா நம்மள்கிட்ட அல்லாஹ் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு நபித்தோழர்களுக்கு வரார். நபித்தோழர்கள் விஷயத்திலே நம்ம சில நேரத்தில் பார்க்கலாம், இந்த நபித்தோழருக்கு இந்த சட்டம் தெரியலையா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு ருக்குல எப்படி நிக்கணும்னு தெரியலையா, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தயமும் சட்டம் தெரியலையா, அது அவங்களுடைய மறதியினால அல்லது பல காரணங்களால அவங்க சொல்லாம இருந்திருக்கலாம். அப்ப இப்படி இருக்கும் பொழுது அவர்களை நாம பின்பற்றணுங்கிறது எங்க இருக்கு? நாம விளங்கணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறான், நாம விளங்கணுங்கிறதுக்காகத்தான் மார்க்கத்தை தந்திருக்கிறான். நாம விளங்குவதற்காக தந்திருக்கும் பொழுது நீ விளங்கினியா, நீ சிந்திச்சியா, நீ பார்த்தியா, உனக்கு உறுதியா இருந்து பின்பற்றினியான்னு தான் அல்லாஹ் கேட்பானே தவிர அவருடைய விளக்கத்தை எடுத்துப்பியான்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். அப்படிங்கிற இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆதாரங்களை எல்லாம் அவர் முன் வச்சுட்டு நபித்தோழர்களை பின்பற்றணும்னு சொல்றாங்கல்ல, அவங்க வைக்கக்கூடிய ஆதாரங்களும் அதுக்கான ஆதாரம் இல்லைங்கிறார். அவங்க அதிகபட்சம் என்ன ஆதாரம் வைப்பாங்க? அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரின் வல் அன்சார் வல்லதீன தபஅஹும் பி இஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், முந்தி சென்ற முஹாஜிரின்களிலிருந்தும் அன்சாரிகளிலிருந்து முந்தி சென்ற முதலாம் அவர்கள், நல்ல முறையில் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹை புரிந்து கொண்டார்கள் இப்படிங்கிற வசனத்தை நபித்தோழர்கள் பின்பற்றலான ஆதாரமா காட்டுவாங்க. ஆனா இது அதற்கான ஆதாரம் இல்லை. ஏன்? முஹாஜிரின்களிலிருந்தும் அன்சாரிகளிலிருந்தும் முதலாவதாக ஹிஜ்ரத் செஞ்சு முதலாவதாக உதவி செஞ்சவங்க இருந்தாங்க. அவர்களை பார்த்து விட்டு அதற்கு பிறகு ஹிஜ்ரத் செஞ்சு அதற்கு பிறகு உதவி செஞ்சவங்க இருந்தாங்க. இப்படியான 2 சாராரை பற்றி, 2 நபித்தோழர்களை சார்ந்த சாராரை பற்றி தான் இந்த வசனம் பேசுகிறதே தவிர அதில் நமக்கான சட்டமோ நாம அவர்களை ஆதாரமா எடுத்துக்கணுங்கிறதோ இல்லை. நபித்தோழர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கலிமா சொன்னாங்க. இன்னைக்கு நாம லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமா சொல்றோம்னா அவங்களுக்கு அடுத்து நாம கலிமா சொல்லி இருக்கிறோம்னு அர்த்தம். அது மாதிரி தான் அன்னைக்கு முதல்ல ஒருத்தவங்க ஹிஜ்ரத் செஞ்சாங்க, அடுத்து ஒரு குரூப் ஹிஜ்ரத் செஞ்சாங்க, அவங்கள பார்த்து இவங்க ஹிஜ்ரத் செஞ்சிருக்கிறாங்க, அது மாதிரி தான் அர்த்தமாகுமே தவிர அவர்களை அனைத்து விஷயத்திலையும் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இதுல எந்த ஆதாரமும் இல்லை. இன்னொரு ஆதாரத்தை முன்வைப்பாங்க, அலைக்கும் பி சுன்னதி ஓ சுன்னதி ஹுலஃபாய் ராஷிதீன், என்னுடைய வழிமுறையையும் நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்களுடைய வழிமுறையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதை எடுத்து வைப்பாங்க. இந்த ஆதாரம் முழுக்க முழுக்க ஆட்சி நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ். ஆட்சி முறையில ரசூலுல்லாஹ் எப்படி ஆட்சி புரிந்தாங்க, 4 ஹலிஃபாக்கள் எப்படி ஆட்சி புரிந்தாங்க, அந்த நிர்வாக முறைக்காக சொல்லப்பட்ட, ஆட்சி முறைக்காக சொல்லப்பட்ட வாசகம் தானே தவிர மார்க்கத்திற்காக, மார்க்க ஆதாரத்திற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இல்லை, ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு பார்த்தா கூட இந்த நாவில் நபித்தோழர்களும் சேர்ந்து ஒரு விஷயத்துல ஒன்றுபட்டாங்கன்னு எதுலையுமே நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி
அவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் என்ன பண்றாரு, மறுக்கிறார். இவங்க இந்த ரெண்டு பிரதானமான ஆதாரம் இல்லாம மற்ற ஆதாரங்கள்லாம் சிறப்பு தொடர்பாகத்தான், நபித்தோழர்களுடைய சிறப்பு தொடர்பான ஆதாரத்தை தான் வைப்பாங்க. நபித்தோழர்களுடைய சிறப்பு நாங்க யாரும் மறுக்கல, அவங்கள என்ன நாங்க அவங்களுடைய சிறப்பு இல்லைன்னு சொன்னோமா, அவங்களை இழிவுபடுத்தணுமா, அப்படி யாரும் சொல்லல. அவர்களை பின்பற்ற கூடாதுன்னு தான் சொல்றோம். பின்பற்றுவது என்பது அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரவர்களையும் தான் பின்பற்ற வேண்டும், இறைவனுடைய இறை செய்தியை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும். அதைத்தான் நமக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை சொல்லித்தரது. நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று எந்த இடத்திலையும் எந்த ஆதாரமும் இல்லை என்பதுதான் நேர்மையான பார்வை என்பதை இங்கே பதிவு செஞ்சிருக்கிறார். நாம சொல்ல வேண்டிய அவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் எப்படி மறுக்கணுங்கிறத நம்முடைய வேலையை குறைச்சி அவரே என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டார். இருந்தாலும் நாம அவங்க வைக்கக்கூடிய இன்னும் என்னென்ன ஆதாரம்லாம் வைக்கிறாங்க, அதையெல்லாம் எப்படி புரியாம வைக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னும் தொடர்ச்சி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல என்ன பண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ் நம்ம கூடுதலா விளக்குவோம். இந்த இதை நம்ம விடுறதா இல்லை. ஏன், இந்த சலஃபி கொள்கைங்கிற பேர்ல மக்களுக்கு மத்தியில இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கிற ஒரு கொள்கையை, ஏதோ தாங்கள் சரியான ஒரு கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே புகுத்துவதை போல ஒரு அலங்கார வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு மக்களிடத்துல சரியான கொள்கையை போல காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சாதாரணமாக விட வேண்டிய ஒரு காரியம் அல்ல. இது முழுக்க முழுக்க தெளிவாக முழுவதுமாக விளக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த பாகத்துல நாம எப்படியெல்லாம் இவர்கள் முரண்படுகிறார்கள், இவர்களுடைய கொள்கை என்ன, வஹீக்கு எதிரானதான் இவர்களுடைய கொள்கை என்பதையும், சலஃபி மன்ஹஜ் என்பது இது இல்லை என்கின்ற அவர்களுடைய ஆலிம்களின் வாக்குமூலத்தையும், மக்களை சந்திக்கின்ற பொழுது, மக்களிடத்தில் பேசுகிற பொழுது, பொதுமக்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு தகுந்த அலங்கார வார்த்தைகளை இவர்கள் பேசுகிறார்கள் என்பதையும்லாம் இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். இன்னும் கூடுதலான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த இதுல நாம பார்ப்போம்.